ஓமாண்ட கடல் பகுதிக்குள்ள அமெரிக்காட கடற்படைகளுக்கு நாங்க ஒரு கல்லறையை கட்டுறதுக்கு இடையில எங்களோட துறைமுகங்களுக்கு நீங்க விதிச்சிருக்கின்ற அந்த தடையை எடுத்துடுங்கன்னு ஈரான் அமெரிக்காவை பார்த்து ஒரு மிரட்டலை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காட அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் ஞாயிற்றுக்கிழமை ரகசியமான முறையில் ஒரு கோல் பேசினதாகவும் ஈரான்ல திரும்பவும் தாக்குதல் நடத்துறது சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை அரை மணி நேரத்துக்கும் அதிகமான முறையில் பேசிக்கொண்டிருந்ததாகவும் ஒரு செய்தியை இப்ப வெளிவந்திருக்கு. திரும்பவும் ஈரானுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கிற வகையில் அவங்களோட இந்த எரிசக்தி கட்டமைப்புகளில் தாக்குதலை உக்கிரமா நடத்தணும் என்று அமெரிக்காட செனட்டர்கள் ஒரு ஆளான லின்சி கிரஹம் சொல்லியிருக்காரு. இந்த செய்திகளை வச்சு நாம பார்க்கக்குள்ள திரும்பியும் மத்திய கிழக்குல பெரிய ஒரு போர் ஒன்று வெடிக்க போறது போலதான் இருக்கு. இப்ப அங்கு அதாவது இந்த மத்திய கிழக்குல என்ன நடந்துகிட்டு இருக்கு, திரும்பவும் போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது சம்பந்தமான முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறதால எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை நீங்க ஷேர் செஞ்சிடுங்க. டொனால்ட் ட்ரம்ப் சைனாக்கு போய் வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல்ல பிரதமர் நெத்தன்யாகவும் ட்ரம்பும் ரகசியமான முறையில் அரை மணி நேரத்துக்கு அதிகமான ஒரு கோல் பேசினதாகவும் அதுல இந்த ஈரான்ல திரும்பியும் தாக்குதல் நடத்த பல விஷயங்களை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதாகவும் இஸ்ரேல்ல பொது ஒளிபரப்பு ஊடகமான கேன் ஒரு செய்தியை வெளிவிட்டிருக்காங்க. அவங்க ரகசியமான முறையில் தானே கோல் பேசினாங்க, அப்ப எப்படி இந்த மீடியாவுக்கு அது தெரியுங்கிற சந்தேகம் நமக்கு இப்ப வரலாம். அவங்க பேசின அந்த கோலுக்கு பிறகு தன்னை பேரை வெளியில சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி அந்த மீடியாவுக்கு, அதாவது கேனுங்கிற மீடியாவுக்கு அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இஸ்ரேல ராணுவம் அதி உச்சி அளவில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவலை மேலதிகமாக சொல்லியிருக்காரு. அதோட அமெரிக்கா திரும்பவும் ஈரான்ல தாக்குதல் நடத்துமெண்டா அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முதல்லையே அதை இஸ்ரேலுக்கிட்ட அறிவிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுண்டா, இவங்க ரெண்டு பேருக்கும் தனியா போய் தாக்குதல் நடத்த தைரியம் இல்லைங்கிறது தான். அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம், அமெரிக்காட CIA அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட முன்னாள் தலைவரான ராபர்ட் கேட்ஸ் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, 2009 ராபர்ட் கேட்ஸும் நெத்தன்யாகுவும் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு, ஈரான்ல இருக்கிற அரசாங்கத்துக்கு நாம ஒரு தாக்குதலை நடத்திடும்டா, அந்த அரசாங்கம் நாம நடத்துற முதல் தாக்குதலையே சிக்கி சின்ன பின்னமா போயிடும் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த ராபர்ட் கேட்ஸ் நெத்தன்யாகு கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்துகிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாடு இல்லை, அவ்வளவு ஈஸியா நாம அவங்களை தாக்கிட்டு அதுல வின் பண்ணிடலாம் என்று தப்பா கணக்கு போடாதீங்க. 1981 ஈராக்கில் இருந்த ஓசிராக் என்கிற அணு ஆலைக்கும் 2007 இந்த சிரியாவில் இருந்த அணு ஆலைக்கும் நீங்க தாக்குதலை நடத்திட்டு அதுல இருந்து ஈஸியா தப்பின மாதிரி ஈரானுக்கு நடத்தலாம்னு நினைச்சிடாதீங்க என்று 2009 நெத்தன்யாகுவுக்கு தலைவன் ராபர்ட் கேட்ஸ் சொல்லியிருக்கிறதா அவரே அந்த ஃபேஸ் தி நேஷன் என்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேசக்குள்ள சொல்லியிருக்காரு. 2009 ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறது சம்பந்தமான நெத்தன்யாகு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரான்னு நீங்க கேட்காதீங்க. அவர் 30 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்குரிய ஆதாரத்தோட ஏற்கனவே நான் தனியா ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதுல லிங்க் வேணுமெண்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்க பார்க்காதவங்க போய் பாருங்க. அடுத்த செய்தி என்னண்டா, ஈரான் அணு உற்பத்தி சம்பந்தமான உடன்படிக்கையில கையெழுத்து போடும் வரைக்கும் அவங்களுக்கு நாம் என்ன செய்யறோம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற வகையில் அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தாக்குதலை நடத்தி பெரிய ஒரு அழுத்தத்தை நாம் இப்போ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவங்க நம்மளோட இந்த வழிக்கு வருவாங்கன்னு அமெரிக்காட த டாப் ரிபப்ளிகன் செனட்டரான லின்சி கிரஹம் சொல்லியிருக்காரு. சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுற எந்த ஒரு இடத்திலையும் தாக்குதல் நடத்துறது போர்க்குற்றம் என்கிறது ஒரு பக்கம் இருக்கக்குள்ளேயும் தான் இவர் இப்படியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இப்ப குழந்தைகளை கொள்றதும் சர்வதேச சட்டத்தின் படி பிள்ளைதான், அதையே மதிக்காதவங்க இதை எப்படி மதிக்க போறாங்கிறது தான் எந்த தனிப்பட்ட ஒரு கருத்து. இந்த பேச்சுவார்த்தை ஒரு நாள் முடியவே முடியாது. ஏனென்றா பிரச்சனைக்கு தீர்வெடுக்கிற ஒரு பேச்சுவார்த்தையா இருந்தால் அது என்ன செஞ்சிடும், எப்போவே முடிவு அடைஞ்சிருக்கும். ஆனா இங்க பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்காவோட தோத்துதோ இல்லையோ ட்ரம்ப் கிட்ட தோத்துச்சுங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே ட்ரம்ப் ஒரு சமாதான முன்மொழிவை கொண்டு வராரு. அதே மாதிரி ஈரான் தரப்புல ஈரான் ஒரு நாளும் எந்த நாட்டுக்கும் அடிபணியாதுங்கிற கொள்கையில அவங்க உறுதியாத்தான் இருக்காங்க. ஸோ நாம திரும்பியும் இந்த இடத்துல போரத்தான் எதிர்பார்க்கலாமே தவிர சமாதானத்தை ஏற்படுத்திடலாம். அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்கா ஈரான் துறைமுகத்துக்கு போட்டிருக்கின்ற
அந்த புளோக்கேட்டை எடுக்கலண்டா அவங்களோட கடற்படை வீரர்களுக்கு நாங்கள் ஓமாண்ட கடற்பகுதியிலேயே ஒரு சமாதியை கட்டுவோம் என்று அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்காரு. ஈரான்ட உயர்மட்ட அதிகாரியும் எக்ஸ்பீரியன்சி கவுன்சில் உறுப்பினரும் முன்னாள் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸோட தளபதியுமான மொஹ்சின் ரெசாய். அதோட இந்த அமெரிக்காட இந்த கடற்படை முற்றுகைங்கிறது ஈரானுக்கு எதிரான ஒரு போர் நடவடிக்கை. ஸோ அந்த போர் நடவடிக்கைக்கு எதிராக போர் நடவடிக்கைகளை ஈரான் நடத்துறதுக்கு ஈரானுக்கு முழு உரிமையும் இருக்குங்கிறதால நாங்கள் அதுக்கு பதிலடி கொடுப்போம் என்று யார் சொல்றாரு? ஈரான் நாட்டோட இப்போதைய அதி உச்ச உறுப்பினர்கள் ஒரு. அடுத்ததா ஈரான்ல பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் முந்தியதை விட அதிகமாகவே முன்னேற்பாட்டில் இருக்கிறதாகவும் அமெரிக்கா எப்ப தாக்கினாலும் அதை விட இரட்டிப்பான மடங்கா ஈரான் திரும்ப தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்காங்க ஈரான். ஒரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான ஒரு சில திட்டங்கள், அதாவது ஒரு சில சதி திட்டங்களை போட்டுக்கிட்டு வராங்க. மறுபக்கம் பதிலடி கொடுக்கிறதுக்கு அமெரிக்கா எப்ப எங்களை தாக்குவாங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு ஈரான். திரும்பவும் போர் நடக்குமா என்கிற ஒரு கேள்விக்கு சந்தேகமே இல்லாம நாம் இந்த இடத்துல போர் நடக்கும் என்று பதில் சொல்லலாம். திரும்பியும் அமெரிக்கா ஈரான்ல தாக்குதல் நடத்தினா பாஸ்டில் நடந்த இந்த விஷயங்களை வச்சு அமெரிக்கா ஒரு சரியான பாடத்தை படிக்கலைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த பாடத்தை சரியா திரும்ப ஈரான் அமெரிக்காவுக்கு படிச்சு கொடுப்பாங்களாங்கிறது சம்பந்தமான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸினூடாக தயவு செஞ்சு சொல்லிட்டு, என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோவை ஷேர் செஞ்சுட்டு இந்த பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டு அடுத்த முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.